அனைவருக்கும் அன்பு வணக்கம். பொதுவாக அனைத்து வங்கிகளும் சேமிப்பு கணக்கிற்கு ஒரு குறைந்தபட்ச இருப்புத் தொகையை வைத்திருக்க வேண்டும் என வாடிக்கையாளர்களுக்கு நிபந்தனை விதிக்கின்றன. இதை பின்பற்றாத போது வங்கிகள் அபராதம் வசூலிப்பது வழக்கம். ஆனால் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக சில அரசு வங்கிகள் இந்த நிபந்தனையை நீக்கியுள்ளன. மேலும் ரிசர்வ் வங்கியான RBI தற்பொழுது குறைந்தபட்ச இருப்புத் தொகையை நிர்ணயிக்கும் அதிகாரத்தை ஒவ்வொரு வங்கிக்கும் தனித்தனியாக வழங்கியுள்ளது. சேமிப்பு கணக்கை வைத்திருக்கும் ஒவ்வொருவரும் வங்கியின் விதிமுறைகளுக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட தொகையை எப்பொழுதும் கணக்கில் வைத்திருக்க வேண்டும். ஒருவேளை இது குறைவாக இருந்தால் வங்கிகள் பராமரிப்பு கட்டணமாக அபராதம் விதிக்கலாம். இந்த தொகை வங்கிக்கு வங்கி மாறுபடும். ATM, மொபைல் பேங்கிங், வாடிக்கையாளர்கள் சேவை போன்ற வசதிகளை பராமரிக்கவும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கவும் வங்கிகள் இந்த முறையை பின்பற்றிட்டு வர்றாங்க. சில அரசு வங்கிகள் வாடிக்கையாளர் நலனுக்காக குறைந்தபட்ச இருப்புத் தொகை நிபந்தனையை நீக்கியுள்ளன. அதில் முக்கியமாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் மற்றும் இந்தியன் பேங்க் ஆகியவை இந்த அபராத தொகையை நீக்கியிருக்காங்க. ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா கூறும்போது, குறைந்தபட்ச இருப்புத் தொகை குறித்து ரிசர்வ் வங்கி எந்த கட்டுப்பாடும் விதிக்கலை. சில வங்கிகள் குறைந்தபட்ச இருப்புத் தொகை 10,000 எனவும் சில வங்கிகள் குறைந்தபட்ச இருப்புத் தொகை 2,000 எனவும் நிர்ணயிக்கின்றன. சில வங்கிகள் குறைந்தபட்ச இருப்புத் தொகை என்ற நிபந்தனையை முழுமையாக நீக்கியுள்ளன என்றார். சில தனியார் வங்கிகள் குறிப்பாக ICICI பேங்க் சமீபத்தில் குறைந்தபட்ச இருப்புத் தொகையை உயர்த்தியுள்ளது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் புதிய சேமிப்பு கணக்குகளுக்கு மாத சராசரி இருப்புத் தொகை 10,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தியுள்ளது. சேமிப்பு கணக்கு திறப்பதற்கு முன்பு குறைந்தபட்ச இருப்புத் தொகை நிபந்தனை இருக்கா மற்றும் அதை கடைபிடிக்காமல் போனால் ஏற்படும் அபராத தொகை எவ்வளவு என்பதை நன்கு தெரிந்து கொள்வது மிக அவசியமாகும். அரசு வங்கிகளில் இந்த நிபந்தனை விலக்கு கிடைத்தாலும் தனியார் வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்புத் தொகை தேவைப்படலாம். எனவே முழு விவரங்களையும் அறிந்து கொண்டு சேமிப்பு கணக்கை துவக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.